राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो वीर तीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो ऋषिकेश नारायण की जय। जय बोलो गंगा मैया की जय। राधे कृष्णा। அழகான ரிஷிகேஷ்ல சமர்த்த ராமதாசருடைய வைபவம் இங்கேருந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஓடியாச்சு. நம்ம 12ஆம் தேதி ஆரம்பிச்ச யாத்திரை இன்னைக்கு அவ்வளவு அழகா 20ஆம் தேதி வந்தாச்சு. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கிறது. அதுவும் ஹிமாலயம் முக்கியமா நமக்கு பொறுமை, வர்றதை ஏற்றுக்கக்கூடிய அந்த தன்மை, எல்லா இடத்துலையுமே ஒரு நிதானம், இது எல்லாத்தையுமே தானா கொடுத்துடும். நம்ம மைண்டை இன்னும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஈஸியான ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி யாத்திரைகள். முக்கியமா என்னுடைய அனுபவத்துல ஹிமாலயம். ஏன்னா நமக்கு அவ்வளவு பொறுமை வேண்டி இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு அக்செப்டன்ஸ் வேண்டி இருக்கு. அது இந்த ஹிமாலயத்தை அப்படி அப்படியே எப்படி இருக்கும் பாருங்க. அதோட சைஸ், அதோட மேசிவ்னஸ், அதோட மைட்டி ஹிமாலயஸ் பார்க்கும்போது காமா, கூலா, கம்போஸ்டா, ரிஜிடா, ரிலாக்ஸ்டா ஹிமாலயஸ் அப்படி பார்க்கவே நமக்கு தானாவே இந்த அனுபவங்கள் உள்ளுக்குள்ள ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி ஒரு சின்ன குழந்தைகள்லாம் குதூகலமா விளையாடும், அதை பார்த்தா நமக்கு ஒரு குதூகலம் வந்துடும். தாத்தா பாட்டிகள்லாம் இங்கேருந்து குதூகலம்னா குழந்தைகளுடைய விளையாட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அது மாதிரி பறவைகளுடைய சப்தம் எல்லாம் கேட்டா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும். கடல் அலைகளை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல ஒரு விதமான எனர்ஜி. இந்த மலைகளை பார்க்கும் பொழுது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சாலிடான ஒரு ஃபீலிங் வரும். எஸ், பி ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு படிப்பினை நம்ம இந்த மலைகள்லாம் கொடுத்துரும். சமர்த்த ராமதாசர் நிஜமாவே ஒரு ஹிமாலயம் போலதான். ஹிமாலயத்துல நம்ம பார்த்தோம் பத்ரிகாசிரமம், அது வேற மாதிரி இருக்கு. பத்ரிகாசிரமத்திலேயே சரண் பாதுகா ஒரு விதமா இருக்கு, மானா இன்னொரு விதமா இருந்தது, துங்குனா ட்ரெக்கிங் வேற விதமா இருந்தது. ஸோ இதுல எது பெஸ்ட்ன்னு யாரும் சொல்லணும். ஏற்கனவே கார்த்திக் சுவாமி போயிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கே ஒழிய இதோட இது பெஸ்ட், இதோட இது பெஸ்ட். யமுனோத்ரி போகணும், எந்த ட்ரெக் பெஸ்ட் நம்ம சொல்ல முடியும்? கூட்டத்தை வச்சு வேணா நம்ம சொல்லலாம் ஒழிய இது நல்லா இருந்தது அது நல்லா இருந்துன்னு சொல்லலாம் ஒழிய. பட் ஒவ்வொன்றுத்துடைய வியூவும் பர்பஸும் திரும்ப 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 நாம ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இருக்கோம். நம்மளுடைய மைண்ட் செட்ல மாறுதல் வர்றது, நாம ரிசீவ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி வந்தாச்சு. ஒவ்வொரு ட்ரெக்கிங்லயும் என்ன ஆகுறதுன்னா வி ஆர் ரெடி டு ரிசீவ். துங்குநாட்டில் வெட்ட வழியில் அப்படியே போயிட்டே இருந்தோம். யமுனோத்திரியில குதிரையோட கூட்டத்தோட நடந்துட்டே இருந்தோம். சரண் பாதுகால எங்க போறோன்னே தெரியாம போயிட்டு இருந்தோம். மானா இன்னொரு விதம். ஆனா எல்லாமே ட்ரெக்கிங் தான். அதை விட அந்த கேசவ பிரயாகை போனது யாருமே போகல, நம்ம பாடு போயிட்டு இருந்தோம். ஸோ லைஃப் இப்படிதான், ஒன்று மாதிரி இன்னும் கிடையாது. நம்ம டெய்லி சாப்பிட்றோம், பசிக்கிறது. பட் பிரேக்ஃபாஸ்ட் வேறு தான், லஞ்ச் வேறு தான், டின்னர் வேறு தான். சாப்பிட்ற நாம அதே தான். ஆனால் டேஸ்ட் மாறுறது, நீடு மாறுறது, குவான்டிட்டி மாறுறது, குவாலிட்டி மாறுறது. ஸோ இது எல்லாமே அப்படிதான். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜியா அது வேற விதமா இருக்கு, அக்கா பாய்யா அது வேற விதமா இருக்கு, வேணா பாய்யா அது வேற விதமா இருக்கு, உத்தவ் சுவாமியா அது வேற விதமா இருக்கு, கல்யாண் சுவாமியா வேற விதமா இருக்கு. ஆக மொத்தத்துல எப்படி ஹிமாலயம் பலவிதமான பரிமாணங்கள்ல நமக்கு காட்சி கொடுக்கறது.
நல்ல வெயில்ல ஹிமாலயாஸ் பார்த்தா அது ஒரு விதமா இருக்கு, மழையில பார்க்கும்போது ஒரு விதமா இருக்கு, ஸ்னோ பீக்ஸ் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஸ்னோ பீக்ஸ் அவ்வளோ ஒசரம் வெள்ளை வெளியேன்னு இருக்கு, அது அழகா இருக்குன்னா டீப் வேலி இன்னொரு அழகா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாத துங்கநாதத்தினுடைய அந்த பரந்த புல்வெளி நல்ல மெடோஸ் அது இன்னொரு அழகு. மரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகு. அந்த நதிக்கரைகள், அந்த பாறைகள், அந்த கல்லெல்லாம் கூட அவ்வளோ அழகா இருக்கு. அப்ப வாழ்க்கையில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு பரிமாணங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப லைஃப்பை ஒரு டைமென்ஷன்ல மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். கம்ஃபர்ட் ஜோன் ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால லைஃப் சமயத்தில் போர் அடிச்சு விடுறது. இந்த கம்ஃபர்ட் ஜோன் மெயின்டைன் பண்ணியே நமக்கு டென்ஷன் ஆயிடுறது. அதனால அந்த கம்ஃபர்ட் ஜோன்றதை விட்டுட்டு எப்படியா இருந்தாலும் அதுக்குள்ள நான் என்ன கம்ஃபர்டபுளா அகாமடேட் பண்ணிப்பேன். இப்போ நம்ம 10 நாள் தங்கினோம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தங்கினோம், ஒரே மாதிரி ரூம்ஸ் கிடையாது, ஒரே மாதிரி டிசைன் கிடையாது, அது அகாமடேட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப அந்த இடத்தோட கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, நாம அந்த இடத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஜஸ்ட் இமேஜின், சரி 10 நாள் இங்கே இருந்தோம், அடுத்த 10 நாள்னா ஓகே கொஞ்சம் அப்படி செட்டில் ஆகலான்னு. எல்லா இடங்கள்லையுமே பார்த்தா 1 நைட்டு தான். அந்த 1 நைட்டுக்குள்ள அங்க இருக்கிற இடத்துல பெட்டி அன்பேக் பண்ணணும், அந்த இடத்துல ஓரத்தில் வச்சுக்கணும், அந்த இடத்துக்குள்ள செட்டில் ஆகி வேறு நாள் கதில் எல்லாம் பேக் பண்ணணும். இந்த இதுக்குள்ள ஓட முடியுதுன்னா அப்ப இது அந்த இடமோ இல்லாட்டி சுற்றி சரௌண்டிங்கோ இல்லை, நம்ம மைண்ட் செட். எஸ் இன்னைக்கு நைட்டு இங்கே தங்க போகிறோம், நாளைக்கு கிளம்ப போகிறேன், நான் இதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் கலைச்சி போட வேண்டாம், ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நாம நம்மளை அவ்வளோ அழகாக ஷேப் பண்ணும் பொழுது, மோல்டு பண்ணும் பொழுது எல்லாமே ஈஸியாக இருக்குது. அதே வீட்டில் தான் இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்கும், அதே ரூம் தான், ஆனால் டெய்லி புலம்பிகிட்டே இருக்குமே, இங்கே வச்ச இடத்துல இருக்கா, இது ஒழுங்காக இருக்கா, நம்ம தான் வச்சுருக்கோம். இந்த 8 நாளில் எந்த ரூமில் ஒரு ரூமில் வாழ்ந்துருக்கும், 1 பாத்ரூம் 1 பெட்ரூம், அது 2 பேரோ 3 பேர், நான் மட்டும் தனி ரூமில் இருப்பேன். அது எல்லாருமே அதுக்கு அந்த டைம் வந்து எல்லாமே அந்த 1 ஹவர் கேப்குள்ளே கம்ஃபர்டபுளாக ரெடியாகி பேக் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படின்னா திரும்ப கவனிச்சு பாருங்க, நம்ம மைண்டு மட்டும்தான் ரீசன். ஸோ சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள்லாம் நம்ம மைண்டை நாம மோல்டு பண்ணிக்கிறதுக்கும் நாம ஷேப் பண்ணிக்கிறதுக்கும் தான் சொல்லித்தாங்க. யூ டிசைட் உங்க லைஃப் எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய ஹாப்பினஸ் என்ன, இதுல நீங்க எப்படி வாழணும். இது உலகம் எல்லாம் இருக்கும், வெயில் இருக்கும். இப்போ நல்ல வெயில், நம்ம ஏசி வேன்ல வந்தோம், நல்ல மழை, நம்ம ஏசியை ஆஃப் பண்ணோம், கதவை சாத்தினோம், என்ன இருந்தது. அதே பத்ரிகாசம் எல்லாம் போயிட்டோம், எல்லாம் தெர்மல் வேற போதுன்றோம், கிளைமேட் மாறுறது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி உடம்புக்கு எது சௌகரியமோ அதை பண்ணிட்டோமே ஒழிய கிளைமேட்டை திட்டிண்டோ அது சாபம் கொடுத்துட்டோ ஒன்றுமே இல்லையே. தூங்கினா ரொம்ப எதுக்கு இந்த ஜாக்கெட் அப்படின்னு தான் கேட்டோம். ஒரு ஸ்டேஜில் இல்லை ஜாக்கெட் வேணும், தானே டப்புன்னு எடுத்துன்னு போட்டோம். அப்போ முதல்ல அது பாரமாக தெரிஞ்சுது. இந்த ரெயின் கோட்லாம் எடுத்துன்னு போனால் மழை பெய்யும் போது போட்டோம், அப்பாடாமல் தான் இருந்தது. ஒன்றுமே தெரியல, கிளியராக தானே இருக்குது க்ளவுட்ஸ், என்னத்துக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் அவ்வளோதான். ஸோ திரும்ப திரும்ப மகாத்மாக்களுடைய சரித்திரங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, தே ஆர் மோல்டிங் அஸ். நம்மளை மோல்டு பண்ணிகிட்டே இருக்கா. ஒவ்வொரு நாளுமே நாம் பல விஷயங்களில் மோல்டு ஆகிறோம், இன்னும் ஃபைன் டியூன் ஆகிறோம். சில விஷயத்தில் மோல்டாக இருக்கும், அதில் இன்னும் ஒரு ஃபைன் டியூனிங் அவசியமாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ப்ரிசிஷன் இருந்தால் போதும். ஒரு நகை பண்ணுறோம்னா இன்னும் ரொம்ப ப்ரிசிஷன் வேணும். சில விஷயங்களில் நம்ம நகையாக இருக்கோம், ரொம்ப பார்த்து ரொம்ப நுணுக்கமாக சின்ன 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 விஷயங்களில் கூட டீட்டெயில்டாக நம்மளை சரி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மகாத்மாக்கள் சில விஷயங்களில் முதல்ல நம்மளை அப்படி பானையாக பண்ணுறா, அதுக்கப்புறம் அந்த டிசைன் பண்ணுறா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதில் மைன்யூட் வேலைகள் பண்ணுறா. அப்போ மைன்யூட் வேலை பண்ணும்போது சின்ன சின்ன டூல் தான் வேணும். பெருசாக மோல்டு பண்ணும்போது நான் விட்டு வெட்டுற மாதிரி தான் வேணும். மரத்தை வெட்டுறதுக்கு கோடாடி வேணும், சிற்பம் சித்திக்கிறதுக்கு சின்ன உளி தான் வேணும். ஸோ ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல உங்களை மரத்தை அகம்பாவத்தை விட்டு போய் சின்ன உளியெல்லாம் வேலைக்கு ஆகாது. வெட்டி கோடாயிடுறது ஒரே சீவு தான், பேச்சே கிடையாது, வீச்சு தான். அதே அழகாக அதுக்குள்ளே ஒரு சிற்பத்தை கொண்டு வரணும்னா மெலீஸாக சின்ன 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 டூலாக எடுத்துட்டு வந்து சில விஷயங்கள் மைன்யூட்டாக சொல்லிட்டு விடுவா. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் அத்தனை ஆச்சரியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அனுகிரகம் பண்றார். பார்த்தோம் மாந்தோப்புக்குள்ள எப்படி ராமனோட ஆகாரம் சாப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோம். சமர்த்த ராமதாசர் பல ஊர்கள் பல கிராமங்கள் இப்படி சுத்திண்டே இருப்பார். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும்.
அதுல ஒரு கிராமத்துல உத்தவ் பால் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை, பாலன் அவ்வளவுதான். அதனால அவனை ஏற்கனவே உத்தவ் ஒருத்தர் இருக்கிறதுனால உத்தவ் பால் அப்படின்னு தான் இந்த பகுதியில் எல்லாரும் கூப்பிடுவான். அதுக்கு ரொம்ப பிடிக்கும், சமர்த்த ராமதாசரை ரொம்ப பிடிக்கும். அழகா அவர் சொல்ற விஷயங்கள் பிடிக்கும், ரொம்ப சின்சியரா கேட்டுப்பான். அவன் அம்மாவும் சமர்த்த ராமதாசருடைய கீர்த்தனைகள், சத் சங்கங்கள் இதெல்லாம் அனுபவிப்பா. அந்த பையனும் அந்த அம்மாவும் இருக்கா. ஏதோ அந்த அம்மா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கா, ஏதோ வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் சொல்ல முடியாது. ஓகே, அவ காரியத்தை அவ பார்த்துக்கிறதுக்கு, தங்கறதுக்கு ஒரு வீடு, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, ஒரு டீசெண்டான வாழ்க்கை. இந்த பிள்ளையும் அந்த அம்மாவை மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆசை, சமர்த்த ராமதாசரை தன் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு அவனுக்கு ஆசை. நிறைய பேர் வீட்டுக்கு சமர்த்த ராமதாசர் போறார், சாப்பிட்றார். ஸோ அது வேணும் அப்படின்னு அம்மாவுக்கும் அந்த ஆசை இருந்தது. ஆனால் ஒரு தயக்கம் இருந்தது, நாம் போய் எப்படி கூப்பிடுறது, ஒரு ஒத்துப்பாரா? ஏன்னா சமர்த்த ராமதாசர் சிவாஜிக்கு எல்லாம் குரு, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரெல்லாம் இருக்கா, ரொம்ப சாதாரண ஆள், எப்படி கூப்பிடுறதுன்னு தயக்கம். அது இன்னொரு என்ன பயம்னா, சமர்த்த ராமதாசர் எங்கே போனால் நிறைய கூட்டமாக சிஷ்யா வருவா. நிறைய பேர் வந்துட்டான்னா அவளால் மேனேஜ் பண்ண முடியாது. அவ்வளோ பேருக்கும் ஆகாரம் பண்ணுறதுக்கான பைசா வசதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவன் மனசுலையும் ஆசை இருந்தது, ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் இந்த அம்மா கிட்ட கேட்டம்மா, நம்மளும் ஒரே ஒரு நாள் நம்ம சுவாமி ராமதாசரை கூப்பிட்டு நம்ம வீட்லேயே சாப்பாடு போடலாமேம்மா, எனக்கு அவர் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒன்று. அவள் அம்மாவுக்கு சந்தோஷம். வாஸ்தவம் தாண்டா குழந்தை, எனக்கும் ஆசையாக இருக்குது. நீ ஒன்று பண்ணு, சமர்த்த ராமதாசர் கூட வாசுதேவ கோசாவின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த சத்ரபதி சிவாஜிக்கான லெட்டர்லாம் கொண்டு போய் கொடுப்பார் அப்சல் கான் விஷயத்துல எல்லாம். அப்போ அவர் அவர் 2 பேரையும் கூப்பிடுறா குழந்தை அப்படின்றா. உடனே இந்த பிள்ளை சொல்றது, எனக்கு அவர் கூடவே சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர் கல்யாண் சுவாமி அவரையும் கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இப்போ அம்மா சொல்றா, குழந்தை நீ இப்படி ஒவ்வொருத்தரையா ஆள் கூட்டிகிட்டே போனா கஷ்டம், அவ்வளோ பேருக்கெல்லாம் சமைக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம கிட்ட கிடையாது, அதனால அது ப்ராக்டிக்கலாக முடியாது குழந்தை. என்கிட்ட நிறைய எல்லாம் இருந்ததுன்னா 1000 பேர் கூட நான் சமைப்பேன், எனக்கு அது முடியும். ஆனால் அதற்கான சாமான், பாத்திரம், ஹெல்ப்பர்லாம் வேணும். அதனால நீ என்ன பண்ணு, சரி நீ சொன்னேன்ற இந்த 3 பேரை மட்டும் கூப்பிடு, நம்ம பண்ணலாம். அதை மட்டும் நீ தெளிவாரு. நீ போய் சமர்த்த ராமதாசர் இடத்துல, ஏன்னா இவளுக்கு அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. குழந்தைகள் தயங்காம டக்குன்னு பேசிடும். அவளுக்கு விஷயம் தானே, இது கம்யூனிகேஷன் தானே, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவள் ஸ்டேட்டஸ், இவ ஒத்துப்பாளா ஒத்துக்க மாட்டாளா, நம்ம லெவல் என்ன, நமக்கு இதெல்லாம் தான் பெரிய ட்ராபேக். நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம லெவல் என்ன, அந்த லெவல் என்ன, இந்த ஒரு டைலமாலேயே யோசிச்சுட்டு இருப்போம். குழந்தைகளுக்கு இந்த டைலமாவே கிடையாது. கேட்க போகிறோம், கிடைச்சா கிடைக்கிறது, ஓகே ரைட், அவ்வளோதான், இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். அவளுக்கு அதுக்கு மேலே அவ்வளோதான், சாதாரணமாக பார்த்து போமே, அவ்வளோதானே. அது ரொம்ப அழகாக பார்க்கலாம் குழந்தைகள்கிட்ட. கல்லெடுத்து அடித்து பார்ப்போம், விழுந்தா மாங்காய், போனா கல், சரி இன்னொரு கல் அடிப்போம். அவளுக்கு அப்படியே விட மாட்டா, திருப்பி அடுத்த கல் அடிச்சுட்டே இருப்பாள் விளையாட வரைக்கும். அது அவளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரி, நம்மளும் குழந்தையாகவும் அப்படி தான் இருந்தோம். வயசாக 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 இந்த ஒரு தயக்கம்ன்ற ஒரு பேய் இருக்கு பாருங்க, இது நம்மளை போட்டு உலுக்கி எடுத்துருக்கு. பல சந்தர்ப்பங்களில் ஃபியர் கிடையாது, இந்த ஹெசிடேஷன் என்னையோ போட்டோம் உழப்பின்னு இருக்கும். எதுக்குன்னே நமக்கு தெரியாது, தேவையே இல்லாத விஷயத்துல ரொம்ப உழப்பிட்டு இருப்போம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த கல்யாணத்தில் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா, அவளுக்கு குழம்பு வேண்டி இருக்கும், பக்கத்தில் விட்டுட்டு போயிருப்பா, இங்கே குழம்பு விடுங்கோன்னு சொல்கிறதுக்கு யோசிப்பா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இது என்ன, எனக்கு குழம்பு வேணும் அவ்வளோதானே, அவ்வளோ பெரிய பந்தியில் நான் கூப்பிட்டாதான் அவர் கேட்கும், அப்போ தான் வர முடியும், எனக்கு குழம்பு வேணும். அவராக அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு வேணுமா, ரைஸ் யுவர் வாய்ஸ், அவ்வளோதான், வெரி சிம்பிள். உங்களுக்கு வேண்டியதை கேட்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரீல் பார்த்தேன், ஒரு நரி ஒரு வீட்டோட ஓரத்தில் கத்திட்டே இருக்கு. அப்போ அந்த ஓனர் பார்க்குறார், ஒரு வெள்ளம் வந்தோடனே அது கொஞ்சம் ஓடுறது, திரும்பி பார்க்கறது, இப்போ அங்கேயே நின்றுருக்கார், திரும்பி பக்கத்தில் கத்துறது. அப்புறம் அவருக்கு புரியறது, சார் அதுக்கு எதோ ஹெல்ப் வேண்டியிருக்கு போல இருக்குன்னு.
உடனே போகிற அது திருப்பி திருப்பி பார்க்கறது. இவர் பின்னாடியே வர கொஞ்சம் ஓடி போனால் இவருடைய வீட்டு ஓரத்தில் ஃபென்ஸில் அதனுடைய குட்டி மாட்டின்னு எடுத்து, அது ஒரு நெட்டு மாதிரி இருக்குது, அதில் மாட்டின்னு எடுத்து. ஸோ இதுக்கு அதை காப்பாற்ற முடியல. ஸோ இட் நீட் சம் ஹெல்ப், அவ்வளோதான். உடனே இவர் போனால் உடனே அந்த குட்டி பயப்படுறது, இதுதான் பண்ணிட்டு வரோன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படி காம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வளையல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டோடனே குட்டி குடுன்னு பார்த்தா கை காலெலாம் பிடிச்சா மாட்டி உடஞ்சிருக்கா என்னெல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை, ஓடிடுது அம்மாவும் பிள்ளை. ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் திருப்பி தன்னோட இன்னும் 2-3 குட்டியை கொண்டு வந்துடுது. அப்புறம் டெய்லி அதுங்களுக்கு எல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஃபேமிலி மெம்பர் மாதிரி, பெட்டு மாதிரி. அது என்ன ஆகிடுதுன்னா இந்த இவரெல்லாம் தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அது பார்த்துடுது இந்த நரி. அது என்ன பண்ண, ஓகே அந்த காஞ்ச இலையெல்லாம் அவர் எடுக்கிறத பார்த்து அது வாயால் கவி வேண்டு போய் அது க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்து. ஸோ அந்த கேட்ஃபுல்னஸ். ஸோ அதுக்கு பாஷை தெரியல, ஆனாலும் தனக்கு வேண்டியதை நடத்திக்க தெரியுது. சரி இதுவாது அம்மா நரி குழந்தை நரியை காப்பாற்றுறது இவ்வளோ. இன்னொன்று ஏதோ ஒரு எந்த அனிமல் எனக்கு இப்போ ஞாபகம், ஒரு குட்டி அது ஓன் அழகு ஒருத்தர்கிட்ட வந்து அப்புறம் அது ஓடுறத பார்த்து அது அம்மா எங்கேயோ மாட்டின்னு கொடுத்து, எதுலையோ ஏதோ கேப்பில் எங்கேயோ மாட்டினது. அப்புறமா இதை போய் அவளை கூட்டு அவள் அதை ரிலீவ் பண்ணி விட்டோன்னா அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ நமக்கு வேணுமா கேட்கலாம். கேட்கறதுனால நம்ம குறைஞ்சி போயிட போகிறதும் இல்லை. கேட்கறதுனால கிடைச்சிடும்னு கேரண்டி கிடைக்காது, கிடைக்காதுன்னு கிடையாது. ஜஸ்ட் ட்ரை. லைஃபே இஸ் ஆல் அபவுட் ஹிட் அண்ட் ட்ரையல் தானே. எதுவுமே ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஹிட் அடிக்க போகிறேன்னா இல்லை. ஏதோ சில விஷயங்கள் ட்ரை யுவர் பெஸ்ட், நத்திங் ராங் இல்லை. அப்போ இந்த குழந்தை போனான் சமர்த்த ராமதாசர் இப்படி எல்லாரோடையும் உட்காந்து பேசினா நிறைய பேர் வந்திருக்கா, பணக்காரா படித்தவா பெரிய போஸ்டர் இருக்கவா எல்லாம் ராமதாஸ் எப்பயும் அவர் சுற்றி கூட்டம் இருக்குவேன். இந்த பயப்பாட்டுக்கு வந்தால் அவ்வளோ பேர் இருக்கா, அவர் 50-100 பேர் இப்படி வந்தான். ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு அவர் பார்த்து சேவிச்சான். இப்படி பார்த்தா என்னடா சொல்லு அப்படின்னா, எனக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடணும் அவ்வளோதான். அது ரொம்ப யோசிச்சு கையெல்லாம் கூப்பிண்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ஜெக்டிவ்ஸ்லாம் போடவே இல்லை. எனக்கு நீங்கள் எங்கள் ஆட்டில் சாப்பிடணும், அரையடா எப்போ வர அவ்வளோதான். அதுக்கு வர முடியுமா, இஸ் இட் பாசிபிள் ஃபார் அந்த நம்ம பெருசாக ஒரு ரொம்ப டீசெண்டாக டிப்ளமேட்டிக்காக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடணும் ஆச்சாரிக்கு வரையலாம் அவ்வளோ. சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். அவ்வளோதானடா, நாளைக்கு இத்தனை பேரையும் கூட்டு வரேன்ட்டு. அங்கே இருக்கிற 50-100 பேர். இவன் பார்க்குறான் அம்மா அப்படி சொல்லியிருக்கா, இவர் பாட்டுக்கு வரேன்னா இவனுக்கு அவர் வரேன்னு குஷி. இந்த 50-100 பேருக்கு அதுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை நீங்கள் 3 பேர் தான் வரணும் எங்கள் அம்மாவில் குஷியில். சரி போய் அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா தான் பார்த்துப்பா, என் லெவல் இவ்வளோ தான். நான் கேட்டேன், அவர் ஒத்துன்ட்டார். இது உடனே ஒரே குஷி. உடனே ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு இதுக்கு ஒரே ஆனது. நாளைக்கு சமர்த்த ராமதாசர் வர போகிறார், என் வீட்டில் தங்க போகிறார், சாப்பிட போகிறார், அப்படியே அந்த ஒரு ட்ரீம் வேர்ல்டில் போயிடுச்சு. போயாச்சு. இதுக்கு அந்த கவலையே கிடையாது. 50-100 பேருக்கு அம்மா எப்படி சமைப்பா, அவ்வளோ தெளிவாக அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. அதெல்லாம் போய் அவுட் ஆஃப் பாக்ஸ். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு நல்ல வியாபாரி ஒருத்தர் இருந்தார், வேற ஒரு கிராமத்துலேருந்து வந்தது. அவருக்கு ரொம்ப நாள் ஆசை சமர்த்த ராமதாசருடைய பக்தாள் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 பேருக்கு சேர்த்து ஒரு அன்னதானம் மாதிரி பண்ணணும், சமர்த்த ராமதாசர் வச்சு ஒரு சமாராதனை மாதிரி பண்ணணும்னு. உடனே சமர்த்த ராமதாசர் பார்த்தா, நீ என்ன பண்ண, அவள் வீட்டில் அவளெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதை போய் ஆசையில் சொல்லிட்டான். 2 பேர் 3 பேருக்கு தான் அம்மாவில் சமைக்க முடியும், அதுக்கு மேலே அவகிட்ட ஒன்றும் கிடையாது. அவளுக்கு வேண்டிய எல்லா சாமான் நீ போய் வாங்கி கொடு. அவள் வீட்டுக்கு எப்போ என்ன 1000 பேருக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொண்டு கொடுத்துரும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் அனுப்பு, சமையல் மட்டும் அவள் பார்த்துக்கிட்டோம். காய்கறி வெட்டுறதுலேருந்து வாங்கி கொடுக்கறதுலேருந்து என்னெல்லாம் வேண்டோ எல்லாம் அவள் என்ன மெனு சொல்கிறாளோ, அவள் என்ன கேட்குறாளோ அதுக்கு எல்லாம் நீ பண்ணி கொடுத்துரும், மற்றதை அவள் பார்த்துக்கிட்டோம். அதுதான். ஸோ எந்த விதத்துலையும் எனக்கெல்லாம் அது பாக்கியம் இல்லை, என்னாலாம் முடியாதுன்னு இந்த ஃபீலிங் வந்துடப்படாதுன்றத சமர்த்த ராமதாசர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இது வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நீ ஜாலியாக ஆடி பாடி குதிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் நாளைக்கு சமர்த்த ராமதாசர் எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ஊரெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த வீட்டு வாசலில் பார்த்தா அவ்வளோ வண்டிகள் வந்துட்டு இருக்கு, சாமான் இறங்கின்னு இருக்கு, பார்த்தா பாத்திரங்கள் இறங்கின்னு இருக்கு, காய்கறிகள் ஒரே கச்ச கச்ச. நம்ம வீட்டை சுற்றி ஆள் ஓடி வந்து, அம்மா என்னம்மா அது அப்படின்னா. அம்மா கேட்டா, குழந்தை நீ போய் சொன்னியா என்ன ஆச்சு அப்படின்னா. இதெல்லாம் சொன்னேன். உடனே அழுதா, நீ ஆசைப்பட்டாய், நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நம்ம தகுதியை தாண்டி அவர் 1000 பேருக்கு சமைச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு நம்மளை கொண்டு விட்டுட்டார். இவா ஒருத்தர் 2 பேர், சமர்த்த ராமதாஸ் ஓகே 2 போனா போகிறது 3ன்னா, சமர்த்த ராமதாஸ் 50-100 சொன்னார் அப்படின்னா
1000 பேருக்கு போஜனம் பண்ற ஸ்திதியில கொண்டு வந்து வாழ வச்சுட்டா. இவா கிட்ட பணம் இல்லை, இவா கிட்ட ஆள் கிடையாது, ஆனா மனசுல அந்த தாபம் இருந்தது. சமர்த்த ராமதாசர் நடத்தி வச்சுட்டார். ஸோ த மைண்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல். உங்களுடைய தகுதி அதெல்லாம் ப்ராக்டிக்கல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கான விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணியாச்சுன்னா அந்த தகுதி அந்த விஷயங்கள் இது எல்லாமே தானாகவே குரு உங்களுக்கு கொடுத்துருவார். ரொம்ப முக்கியம். அவ்வளவு ஆனந்தம் அவளுக்கு. உனக்கு என்ன வேணும், என்ன நீ சொல்லுமா, 1000 பேருக்கு என்ன சமைக்கணும் சொல்லு, என்ன மெனு வேணும், என்ன காய்கறி, அவள் டிசைட் பண்றா. என்ன ஸ்வீட்டு, என்ன காய், என்ன கூட்டு, எத்தனை சப்பாத்தி எப்படி பண்ணணும், எவ்வளவு நெய் வேணும், எல்லாம் அவ சொல்ற இதை வச்சுட்டு எல்லா சாமான் மட்டும் இவளுது கிடையாது. ஆனா இவ வீட்டுல உட்காந்துட்டு இத்தனை பேருக்குமான சமையல், சுத்தி வர பந்தல்லாம் போட்டு அத்தனை பேர் உட்காரத்துக்கு 1000 இலைகள் முதற்கொண்டு 1000 பேர் சமைக்கணும், எவ்வளவு எல்லாம் வாங்கணுமே, எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த வியாபாரி அப்படி குமிச்சுட்டா. வீட்டில் ஒரு கல்யாண வீடு மாதிரி ஆயிடுது. அவ்வளவு அழகா எல்லாம் ரெடி பண்ண அத்தனை பேர் காய்கறி நறுக்கிறதுக்கு ஒரு ஆளு, அவளுக்கு அப்பளம் பிடிக்கிறதுக்கு இவ சூப்பர்வைசர் மாதிரி மாஸ்டர் ஷெஃப் மாதிரி இருந்து அத்தனையும் பண்ணி கடைசியில் எல்லாரும் சொன்னா இவ வீட்டில் சாப்பிட்றாரு சமர்த்த ராமதாஸ். அவ வீட்டில் 1000 பேருக்கு போஜனம் பண்ண. இவ ஒருத்தர் தான் பண்றதா இருந்தா. 1000 பேருக்கு போஜனம் சொல்லிட்டு ஏற்பாடாக சமர்த்த ராமதாசர் அந்த 50-100 பேரையும் கூட்டிட்டு வர இந்த உத்தவபால் வாசல்ல நின்று அழகா ஒரு பாதத்தில் தான் ஜலம் விட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ண. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன் இவர் கத்த, அதுவும் கத்த. அழகா சமர்த்த ராமதாசர் 2-3 பேர் மட்டும் உள்ள உட்கார வச்சு விட்டு இலைய போட்டுட்டு அவ ஆசைப்பட்ட அந்த 3 பேர் மட்டும் உள்ள உட்காந்து மற்றவெல்லாம் வெளியில உட்கார இந்த அம்மா பரிமாற அத்தனை பேரும் ஆனந்தமா சமர்த்த ராமதாசரோட ஆகாரம் சாப்பிட. சமர்த்த ராமதாசர் அதன் பிறகு அழகா உட்காந்துட்டு அங்க ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவத் விஷயம் சொல்லி அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ண. அந்த அம்மாவும் பிள்ளையும் பட்ட ஆனந்தத்தை எப்படி சொல்ல முடியும்? கிளவுட் நைன் சொல்லுவாள், அவ்வளவுதான். ஆர் பியாண்ட் இட். நம்ம வந்து கிளவுடுக்கு மேல போய் நின்று இருந்தோமே சந்திரசீலா, நம்ம கீழே கிளவுடு பார்த்தோமே, அந்த லெவல்ல சொர்க்கம்னு வரும். அதெல்லாம் தாண்டி போய் அந்த ஒரு எலைட் ஃபீல். இவாளுடைய சரியா பார்த்தோம்னா பொருளாதார ஃபைனான்சியல் கண்டிஷன் வேற, இவாளுக்கு கிடைச்ச அனுபவம் வேற. ஸோ எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுங்க. உங்க அனுபவத்துக்கு எதுவுமே தடை கிடையாது. நீங்க பாட்டுக்கு நாம ஜெபம் பண்ணுங்கோ, நீங்க பாட்டுக்கு ஸ்ரத்தையோட இருங்கோ, நீங்க பாட்டுக்கு நம்பிக்கையோட இருங்கோ, நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை முடிஞ்சதை அழகா பண்ணிட்டே வாங்க. அடுத்தடுத்த லெவல் சுவாமி பார்த்துப்பார். அப்படி அந்த உத்தவ பாலனுக்காக சமர்த்த ராமதாசர் இப்படி ஒரு லீலை தான் அழகு. அவன்கிட்ட நாங்கள் எல்லாரும் வரோண்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம், அவன் அம்மா என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் அவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவளுக்கு என்ன முடியும் தெரிஞ்சு இந்த ஃபைனான்சியல் கண்டிஷனும் புரிஞ்சுட்டு இன்னொரு பக்கம் இவருக்கு அந்த ஆசை இருக்கு. இது ரெண்டுத்தையும் பாருங்க, அவ ஆசைப்படுறா, இவருக்கும் ஆசை இருக்கு. இது ரெண்டுத்தையும் அழகா கிளப் பண்ணி ஒரு பெரிய காரியத்தை சிம்பிளா சமர்த்த ராமதாசர் சாதிச்சு காட்டிட்டார். இவர் தான் பண்றார் ஊருக்குள்ள சொல்ல, அவளுக்கு ஆசை இருக்கு, அவ தகுதிக்கு ஆசைப்பட வேண்டாம், எதுவுமே சொல்லலை. இது ரெண்டையும் அழகா சூத்திரைய மணிகனாயிவன் ரெண்டு சேர்த்து விட்டுட்டார். இவ்வளவு அழகா ஒரு விஷயம் நடத்தி காட்டினார். அதுதானே சத்குருவனுடைய பிரபாவம். அதனால நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. ராதே கிருஷ்ண. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो ऋषिकेश नारायण भगवान की जय. राधे कृष्णा.